அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசூக்கா பண்ணணும் அப்படின்னு வடிவேலு ஒரு நகைச்சுவை காட்சியில சொல்லி இருப்பாரு. ஏறக்குறைய அப்படி ஒரு வேலையைத்தான் இன்றைக்கு தாவேகாவும் விஜயும் செஞ்சிருக்கிறாங்க. விஜயோட ஆறுதல் சொல்லும் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு ஊடகங்கள் வச்ச பேரு இதுதான். கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போன 41 நபர்களின் உறவினர்களையும் விஜய் அவர்கள் சென்னைக்கு மகாபலிபுரத்துக்கு வர வச்சு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்நேரத்துக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியில கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போன மோகன் என்கின்ற 19 வயதான இளைஞனின் தந்தை கந்தசாமி என்பவரை அனுமதிக்கவே இல்லை. அவரை அந்த அரங்கத்துக்குள்ள விடவே இல்லை. இத்தனைக்கும் கந்தசாமி தன்னுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதன் பிறகு தன்னுடைய மகனோட டெத் சர்டிபிகேட், இது எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு வாசல்லையே நிக்கிறாரு. ஆனாலும் அவரை அந்த நிகழ்ச்சிக்குள்ள அனுமதிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு தாவேகா தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அது என்ன விளக்கம் அப்படின்னா, கந்தசாமி பல ஆண்டுகளாக மோகனையும் அவருடைய அம்மாவையும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. மோகன் இறந்து போனதுக்கு கொடுக்கப்பட்ட 20 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையை கூட நாங்க மோகனோட அம்மாவோட வங்கி கணக்குல தான் போட்டோம். அதனால மோகனுக்கும் அவருடைய அம்மாவுக்கும் இந்த கந்தசாமிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதனால தான் இவரை உள்ள அனுமதிக்கல. அதுக்கு பதிலா மோகனுடைய அம்மாவை இந்த நிகழ்ச்சிக்குள்ள அனுமதிச்சு அவங்களுக்கு விஜய் அவர்கள் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கேணத்தனமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. இதத்தான் சொன்னேன். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசூக்கா பண்ணணும் அப்படிங்கிற பாணியில விஜய் அவர்கள் இன்றைக்கு அவருடைய ஆறுதல் சொல்லும் நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சரி, ஓகே. இந்த கன்றாவி பிடிச்ச எழவு லாஜிக் படி பார்த்தா, அதே கரூர் கூட்ட நெரிசல்ல பிரித்திக் அப்படிங்கிற சின்ன பையன் சிக்கி இறந்து போயிட்டான். அவனுடைய அம்மா ஷர்மிளா, அவங்க பல ஆண்டுகளாக இந்த பிரித்திக்கோட அப்பா பன்னீர்செல்வத்தை பிரிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பன்னீர்செல்வம் பிரித்திக் பிறந்த 6 மாசத்துல அவனையும் அவனோட அம்மா ஷர்மிளாவையும் விட்டுட்டு ஓடிட்டாரு. கணவனோட துணை இல்லாம தான் ஷர்மிளா பிரித்திக்க வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க தன்னுடைய மகனையே இழந்துட்டு நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல பிரித்திக்கையும் அவனுடைய அம்மாவையும் விட்டுட்டு ஓடி போன இந்த பன்னீர்செல்வத்தை வச்சுதான் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு உச்சநீதிமன்றத்துல தாவேகா அவரை வழக்கு போட வச்சது. ஏன் இங்க மட்டும் பன்னீர்செல்வத்தை கூட்டிக்கிட்டு வந்தீங்க? நியாயப்படி அவரோட அம்மாவை வச்சுதானே இந்த வழக்கு போட்டு இருக்கணும். இங்க மட்டும் ஏன் சார் நீங்க பன்னீர்செல்வத்தை கூட்டிக்கிட்டு வந்தீங்க? ஏன்னா அவர் தான் உங்க பேச்சை கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு சிபிஐ விசாரணை கேட்டு உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட ஒத்துக்கிட்டாரு. அதனால தான் அங்க மட்டும் அவரை கூட்டிக்கிட்டு வந்தீங்க. இந்த உண்மையை ஷர்மிளா ஊடகத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க என்ற ஒரே காரணத்திற்காக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 20 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையை கூட தாவேகாவும் விஜயும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் மினிட்ல முக்கியமான தகவல் வெளியாச்சு. இது வரைக்கும் அது குறித்து தாவேகா தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படவே இல்லை. ஷர்மிளாவிற்கு அந்த நிவாரண தொகை போய் சேர்ந்துச்சா இல்லையா என்பது இதுவரைக்கும் உறுதியா தெரியவே இல்லை. ஷர்மிளாவும் செல்வராஜும் விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்லிட்டாங்க என்பதற்காகவே அவங்களுக்கான நிவாரண தொகையை நிறுத்தி வச்சவங்க இன்னைக்கு இந்த ஆறுதல் சொல்லும் நிகழ்ச்சிக்கு அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வந்தாங்களா, அவங்க 2 பேரும் வர சம்மதிச்சாங்களா அப்படிங்கிறது கூட தெரியல. பண்றது ஒரு கேடுகட்ட ஈனத்தனமான வேலை. ஆனா அதுலயும் இவ்வளவு லாஜிக் பாக்குறாங்க இந்த தாவேகாவின் தற்குறிகள். அடுத்து கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற சிபிஐ அதிகாரிகள் தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீதும் இணை செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் மீதும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணதை பத்தி நேற்றைக்கு பார்த்திருந்தோம். நேத்தே சொல்லியிருந்தோம், தேவைப்பட்டா சிபிஐ இவங்க 2 பேரையும் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் அப்படின்னு. இன்னைக்கு அவங்க 2 பேரையும் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கல அப்படின்னாலும் இவங்க 2 பேருமே நேர்ல வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ சம்மன் கொடுத்திருக்கு. அதன்படி புசி ஆனந்தும் சிடிஆர் நிர்மல்குமாரும் நாளைக்கு 28ஆம் தேதி கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்கணும். இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் A1 குற்றவாளி தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தான். A2 புசி ஆனந்த், A3 சிடிஆர் நிர்மல்குமார், A1 மதியழகன் தான். இந்த மதியழகனுக்கு சிபிஐ ஏன் சம்மன் கொடுக்கல? ஒருவேளை
அஷ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழு ஏற்கனவே மதியழகனை 2 நாள் கஸ்டடியில எடுத்து தீர விசாரிச்சு முடிச்சிட்டாங்க. அது தொடர்பான அறிக்கைகளை அஷ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழு கலைக்கப்படுவதற்கு முன்னாடியே சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. சோ அதனால இவரை இப்ப விசாரிக்க வேணாம், தேவைப்பட்டா இன்னொரு நாள் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் விட்டு இருக்கலாம். எது எப்படியோ இப்ப புசி ஆனந்தும் சிடிஆர் நிர்மல்குமாரும் நாளைக்கு கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு போய் தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்கணும். அங்க போய் எங்க தலைவர் லேட்டாலாம் வரல அப்படின்னு பொய் சொல்லவே முடியாது. ஏன்னா எங்க தலைவர் விஜய் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் மதியம் 12 மணிக்கு மக்களை சந்திப்பார் அப்படின்னு புசி ஆனந்த் பேசின வீடியோவை ஊர் உலகமே பார்த்துருச்சு. அங்க போய் சிபிஐ அதிகாரிகள் முன்னாடி நாங்க அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, எங்க தலைவர் லேட்டாலாம் வரல அப்படின்னு உருட்ட முடியாது, பொய் சொல்ல முடியாது. என்ன பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த முக்கியமான செய்தி, விஜயோட பரப்புரைக்கு கடும் நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிப்பதை எதிர்த்து தாவேகா சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு. அந்த வழக்கோட விசாரணை இன்றைக்கு தான் நீதிமன்றத்துல நடந்திருக்கு. அப்ப தாவேகா தரப்புல இருந்து ஆளும் திமுக அரசு மேல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பா மற்ற அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம் நடத்த வெறும் 11 நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் மட்டும்தான் விதிக்கப்படுது. ஆனா எங்க தலைவர் விஜயோட பரப்புரைக்கு மட்டும் 22 கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் விதிக்கப்படுது. இது பாரபட்சமான நடவடிக்கை, இது ஒரு ஒடுக்குமுறை அப்படின்னு எல்லாம் வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப மற்ற அரசியல் கட்சிகள் நடத்துகின்ற கூட்டத்திற்கு வருகின்ற மக்கள் எல்லோரும் மக்களா நடந்துக்கிறாங்க, நாகரிகமா நடந்துக்கிறாங்க. ஆனா தாவேகா கூட்டத்திற்கு வருபவர்கள் அப்படியா நடந்துக்கிறாங்க? யாராச்சும் ஒருத்தர் மனுஷனா இருக்கிறாங்களா? நாகரிகமா பொது ஒழுக்கத்தோட நடந்துக்கிறாங்களா? குரங்கு மாதிரியும் அணில் மாதிரியும் மரத்து மேலையும் கட்டடத்து மேலையும் தாவிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துறாங்கல்ல. அப்ப உங்களுக்கு விதிக்கப்படுகின்ற அதிகமான கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் என்பது உங்களுக்கானது கிடையாது, உங்களை அடக்கி ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. உங்களால பொது மக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் எந்த சேதமும் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை நிபந்தனைகளும் இத்தனை கட்டுப்பாடுகளும் போட்ட பிறகும் கூட நீங்க அடங்கலையே. தொடர்ந்து பொது சொத்துக்களை சேதப்படுத்துறீங்க, பொது மக்களுக்கு இடையூறு செய்யறீங்க. உங்களை என்னதான் செய்யறது? ஆளும் அரசை நோக்கி குற்றம் சுமத்துறதுக்கு முன்னாடி நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்களா? அத முதல்ல சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரூர் சுற்றுப்பயணத்திற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுத்துச்சு. அதனால தான் அந்த கூட்டத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை எங்களால செய்ய முடியல. ஒருவேளை காவல்துறை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் அந்த கூட்டத்திற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சு வச்சிருப்போம். கூட்டத்துக்கு வர மக்களுக்கு போதிய வசதிகளை எல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்திருப்போம். ஆனா எங்களுக்கு கடைசி நேரத்துல தான் காவல்துறை அனுமதி கொடுத்துச்சு. அதனால எங்களால எந்த ஒரு ஏற்பாட்டையும் முழுசா செய்ய முடியல. அதனால தான் இத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. ஆட தெரியாத கோமாளி மேடை கோணல் அப்படின்னு சொன்னானா. என்னமோ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கூட்டம் நடத்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அனுமதி கொடுத்துற மாதிரியும், இவங்களுக்கு மட்டும்தான் கூட்டம் நடத்த ஒரு நாளைக்கு முன்னாடி அனுமதி கொடுக்கிற மாதிரியும் நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் கடைசி நேரத்துல தான் அனுமதி கொடுப்பாங்க. அதுலயும் நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் எத்தனை முறை அலக்கழிச்சு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க தெரியுமா? பல முறை கொடுத்த அனுமதியை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ முறை நீதிமன்றத்துக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி அதன் பிறகு அனுமதி வாங்கி பல கூட்டங்களை நாம் தமிழர் கட்சி நடத்தி இருக்கு. அதனால எல்லா எதிர்கட்சிகளுக்குமே கூட்டம் நடத்துறதுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியை காவல்துறை கொடுக்கும். அதையெல்லாம் மீறிதான் ஒவ்வொரு கட்சியும் ஒழுக்கமா தங்களுடைய கட்சி கூட்டத்தை நடத்தி முடிக்கிறாங்க. சரி, இப்ப உங்க வாதப்படியே வரனே, ஒரு நாளைக்கு முன்னாடி அனுமதி கொடுத்ததுனால எங்களால போதிய ஏற்பாடுகளை செய்ய முடியல அப்படின்னு சொல்றீங்களே, ஏன் ஒரு நாள் தள்ளி அனுமதி வாங்கி அந்த நிகழ்ச்சியை நடத்துறது? ஞாயிற்றுக்கிழமை அனுமதியை வாங்கி எல்லா ஏற்பாடுகளையும் எல்லா பாதுகாப்பு வசதிகளையும் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த சுற்றுப்பயணத்தை நடத்தி இருக்கலாமே. ஏன் உங்க தலைவர் விஜய் சனிக்கிழமையை விட்டா மற்ற நாட்கள்ல வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாரா? என்னங்கடா கூத்தடிக்கிறீங்க? என்ன வாதம் இதெல்லாம்? அப்படியே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுமதி கொடுத்துட்டா மட்டும்
நீங்க எல்லா பாதுகாப்பு வசதிகளையும் ஏற்பாடுகளையும் செஞ்சு அறுத்து தள்ளி இருப்பீங்க. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு, உங்களுடைய முதல் மாநாட்டிற்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே அனுமதி வாங்கிட்டீங்க. ஆனாலும் மாநாட்டுக்கு வந்த மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிய கூட உங்களால ஏற்பாடு செய்ய முடியல. மாநாட்டுக்கு வந்தவன் எல்லாம் கக்கூஸ் தண்ணிய குடிச்சான். இந்த லட்சணத்துல தான் நீங்க ஒவ்வொரு கூட்டத்தையும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, ஓகே, எது எப்படியோ அரசு இனி முறையான வழிகாட்டும் நெறிமுறைகளை வெளியிடும் வரை எந்த ஒரு கட்சிக்கும் ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதியே இல்லை. விஜய் பண்ண தப்பால, தாவேகா செஞ்ச தப்பால மற்ற எல்லா கட்சிகளுக்கும் எவ்வளவு பெரிய தொந்தரவு பாருங்க. எல்லா கட்சிகளும் பொதுக்கூட்டம் நடத்தலாம், மற்றபடி ரோட் ஷோ நடத்தவே முடியாது. குறிப்பா நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி இப்ப பேருந்துல போய் மக்களை சந்திக்கிறாருல்ல, பேருந்துல போய் ஒரு இடத்துல நின்னு மக்களை சந்திக்கலாம். அதுக்கும் கூட அனுமதி இருக்கான்னு தெரியல. ஆனா இந்த பஸ்ல போகும்போது கையாற்றாருல்ல, அந்த ரோட் ஷோக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. கடைசியாக விஜயை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்காக ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் விரைவில் சென்னைக்கு வந்து விஜயை சந்திச்சு பேச போவதாக செய்திகள் வந்திருக்கு. ஏற்கனவே பவன் கல்யாண் விஜய் கிட்ட போன்ல 2 முறை பேசினதா சொல்லப்பட்டுச்சு. பவன் கல்யாண் விஜய் கிட்ட என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, எங்க அண்ணன் சிரஞ்சீவி உங்கள மாதிரியே ரசிகர் பலத்தை மட்டுமே நம்பி பிரஜா ராஜ்யம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி தேர்தல்ல போட்டி போட்டாரு. ஆனா அவரால் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியல. இன்னைக்கு கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் சினிமாவில் நடிக்க போயிட்டாரு. ஆனா என்ன பாருங்க, நான் முதல்ல கட்சி தொடங்கி தேர்தல்ல தனியா தான் போட்டி போட்டேன், என்னாலையும் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியல. இப்ப கூட்டணி வச்சு நான் துணை முதலமைச்சரா ஆகி இருக்கிறேன். நீங்களும் கூட அதே மாதிரி இப்ப கூட்டணி வச்சு துணை முதலமைச்சரா ஆகுங்க. நல்ல அனுபவத்தை பெருக்கிக்கிட்டு அதன் பிறகு உங்கள் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தல்ல போட்டி போடுங்கன்னு பவன் கல்யாண் விஜய் கிட்ட சொன்னதா தகவல்கள் வந்திருக்கு. எல்லாமே யூகங்கள் தான், எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க, தகவல்கள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்களே தவிர உறுதியா எந்த ஒரு தரப்புல இருந்தும் தகவல்கள் வரவே இல்லை. என்ன ஆனாலும் விஜய ஒரு பேசு பொருளா வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விஜய் கூட இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் இப்படிப்பட்ட தகவல்களை கசிய விடுறாங்களோ அப்படின்னு கூட தோணுது. சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல பவன் கல்யாண் வந்து விஜய் கிட்ட பேசுறாரா இல்லையா என்பது நமக்கே தெரிய வந்துடும். அதன் பிறகு விஜய் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போறாரா இல்லையா என்பதும் நமக்கு தெரிய வந்துடும். இறுதியாக அண்ணன் சீமான் கிட்ட விஜயோட இந்த ஆறுதல் சொல்லும் நிகழ்ச்சியை பத்தி பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு அண்ணன் சீமான் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். பத்திரிகையாளர்கள் இந்த நிகழ்ச்சியை பத்தி அண்ணன் சீமான் கிட்ட கேட்டாங்க. அதை பத்தி நான் பேச விரும்பல, அது அவருடைய விருப்பம். என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கிட்டோம், அதை நான் அருவருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா விஜய் செய்கிறது அவ்வளவு கேவலமான ஒரு செயல். தன்னை பார்க்க வந்து செத்து போனவர்களின் உறவினர்களை இவர் தேடி போய் ஆறுதல் சொல்லாம பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு வர வச்சு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு செயலை விஜய் அவர்கள் இன்றைக்கு செஞ்சு மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மக்களுக்காக நாம பேசி என்ன ஆக போகுது? அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப மன வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு. தன்னுடைய பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்களே இதை பத்தி பெருசா கவலைப்படலையே. ஒரு அம்மா சொல்றாங்க, விஜய பார்க்க போய் தான் என்னுடைய மகன் இறந்து போயிட்டான், என் பையன் போனா போகட்டும், விஜய் சிஎம் ஆனா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அம்மா, விஜய பக்கத்துல இருந்து நாங்க பார்த்துட்டோம், இந்த குடுப்பனை வேற யாருக்கு கிடைக்கும், ஆனா என்ன அதுக்கு நஷ்டஈடா நாங்க எங்களுடைய பிள்ளைய கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சோ தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்களே இப்படியெல்லாம் பேசும்போது இந்த மக்களுக்காக நாம வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப மன வேதனையோட இன்றைக்கு செய்தியாளர்கள் முன்னாடி பேசிட்டு போயிருக்கிறாரு. இதுக்கு மேல இந்த மக்களை என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. எல்லா அடியையும் வாங்கி வாங்கி எரும மாட்டு தோல் மாதிரி தடிச்சு போயிருச்சு. அதனால எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. சரி, அது அவங்களோட பாடு, அவங்களோட தலை விதி, அதை யாரால மாற்ற முடியும்? இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.